அனைத்து ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். இப்பொழுது பிரதோஷம் வழிபாடு முறைகள் எப்படி, அந்த ஒரு விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டேன்னா, இந்த பிரதோஷம்னாலே நாம் நினைத்திருக்கிறோம் சிவபெருமானுக்கு தான் உகர்ந்ததுன்னு. அப்படி கிடையாது. அது நான் உங்களுக்கு நந்தி பகவானாலதான் பிரதோஷமே ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தப்பட்டது. அதான் அது நான் தனி கண்டென்ட் இருக்கு. நான் நந்தி பகவான் எதுக்காக இந்த மாதிரி எதுக்காக பிரதோஷத்துக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது உங்களுக்கு தனியா கண்டென்ட் நான் போடுறேன். இப்போ அதோட விரத முறைகளை மட்டும் நான் சொல்றேன். பிரதோஷனாலே நம்மளுக்கு நந்தி பகவான் தான் விசேஷம். அந்த நந்தி பகவான வணங்கினாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவத்தோட அனுகிரகம் பெறுவதற்கான வாய்ப்புகள். சோ அந்த நந்தி பகவானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்டேன்னா, நந்தியோட காயத்ரி மந்திரத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க பிரதோஷத்துக்கு சிவாலயத்துக்கு போனீங்கன்னா நந்தி பகவானுக்கு எத்தனை விளக்கு போடணும்? சிவபெருமானுக்கு 5 முகம். அப்போ அந்த 5 முகத்துக்கு நந்தி பகவானுக்கு நாம் விளக்கு போட வேண்டும். 5 விளக்கும் பார்த்தீங்கன்னா நெய் விளக்குல தான் போடும். சரி இல்லையா? அந்த நெய் விளக்க போட்டுட்டு நந்தி பகவானுக்கு வலது புறத்துல கீழே அமர்ந்து அவரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுவாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓ சக்ரத் பாஜாய வித்மஹே நந்தி கேஷாய தீமகி தன்னோ ரிஷப பிரச்சோதயாத். இதுதான் நந்தி பகவானின் காயத்ரி மந்திரம். இதனால் நம்மளுக்கு என்ன பலன் என்று கேட்டேன்னா, சிவத்தோட அனுகிரகம் சீக்கிரமாவே பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இதற்கான பலன். ஹரி ஓம்.